அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்ந்து போற்றுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாவுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாவுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 6346 வசனங்களும் 114 அத்தியாயங்களாகவும் உள்ளது. அதில் நம்ம தொடர்ச்சியாக ரேண்டமாக நம்ம விரும்பக்கூடிய ஒரு வசனத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த வகையில் வந்திருக்க வசனம் புனித யாத்திரை அல் ஹஜ்ஜு 22வது அத்தியாயத்தில் 65வது வசனம். இன்ஷா அல்லாஹ் இதை படிச்சுட்டு நம்ம அதை பற்றி பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 22 வசனம் 65. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பூமியின் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார் என்பதை நீங்கள் காணவில்லையா? அவருடைய கட்டளைப்படி கப்பல்கள் பெருங்கடலில் ஓடுகின்றன. அவருடைய கட்டளைக்கு ஏற்பவே தவிர விண்ணக பொருட்கள் பூமியின் மீது மோதிவிடாதவாறு அவர் தடுத்து கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் மீது கடவுள் மிக்க கனிவுடையவராக இருக்கின்றார், ஏன் மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பூமியின் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார்னு சொல்கிறார். பூமியில் உள்ள நிறைய பொருள் நம்ம பார்க்குறோம், படைப்புகள் பார்க்குறோம். அது எல்லாமே நம்ம காணக்கூடிய, பார்க்க முடியாத எல்லாமே நமக்கு பணி செய்யதான் சொல்கிறார். மனிதர்களுக்கு நம்ம தான் சோதனைக்கு வந்திருக்கிறோம், நமக்கு பணி செய்வதற்குத்தான் அல்ல அதை ஆக்கியிருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம இந்த பூமியில் வானத்துடைய வெளிச்சத்தை, சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்குறோம், அது நமக்காகத்தான் இருக்குது. நம்ம மழையை பொழிவை பார்க்குறோம், அது அல்லாவுடைய கருணையாக நமக்காகத்தான் இருக்குது. அதில் நம்ம அமோக விளைச்சலுக்கு மூலமாக நம்ம உணவு அருந்துகிறோம், அது நமக்காகத்தான் இருக்குது. இல்லை ஒவ்வொன்றும் அல்லாஹ் குறிப்பிடும்போது நாம் ஏராளமான அற்கொடைகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். உண்ணக்கூட உணவுகளில் அது திட பொருளாக இருந்தாலும் திரவ பொருளாக இருந்தாலும் ஏராளமான படைப்புகள் பார்க்குறோம். ஒரு காய்கறி எடுத்துட்டால் அது எவ்வளவோ நம்ம அடுக்கடுக்காக நம்ம வாங்குகிறோம். சாதாரண அன்றாட நம்ம ஆனியன், வெங்காயம் இல்லாத சமையல் கிடையாது இல்லையா? வெங்காயம் இல்லாமல் ஒரு நாள் சமையல் போகாது. அது வெங்காயத்துலேருந்து தக்காளி, உருளை, பூண்டு, நிறைய பொருள் நம்ம எல்லாமே நமக்கு பணி செய்வதற்கு தான். அது நமக்கு உடலில் போய் அது ஜீரணமாகி நமக்கு சக்தியை கொடுக்குது. அப்போ நமக்கு பணி செய்யத்தான் அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு அல்லாவுடைய அருட்கொடையாக இருக்குது. ஒரு ஃபேன் ஓடுதுன்னா அதில் காற்று வருது, நமக்கு நன்மைக்காக தான், நமக்கு பணி செய்யத்தான் அது படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். பூமி ஈர்ப்பு சக்தியில் இருக்குது, நாம் வாழ்வதற்கு ஏற்ப அதை அமைச்சிருக்கிறார், நமக்காக தான் அதை படைச்சிருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு மண்ணு கூட நமக்கு என்ன இல்லை, வீண் இல்லை. ஒரு கெட்ட உணவு நம்ம இங்கேருந்து நீக்கணும்னா அதை மண் போட்டுட்டு என்ன செய்யணுமா, அதை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதை இடத்துல சுத்தம் பண்ணுறோம். மண் எந்த ஒரு பொருளையுமே சுமலாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை நீக்கிவிடும் அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம ஊரெலாம் பார்ப்பாது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கழிவுகளுக்கெல்லாம் அந்த மண்ணை பயன்படுத்துவோம். சிட்டிகளில் இந்த ஸ்வைப் மாதிரியான பயன்படுத்துகிறோம். எல்லாமே படைப்பாக இருக்குது, எல்லாம் நமக்காக படைக்கப்படுதுங்கிறார். ஏன் நமக்கு நினைவுபடுத்துகிறாரு? அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் செஞ்சுருக்கிறாருங்கிறத நினைவுபடுத்துகிறார். நமக்காகத்தான் ஒரு விலங்குகள் இருக்குது, உணவுக்கான ஒன்றா இருக்குது. குதிரை இருக்குது, சவாரிக்கும் இருக்குது, விலங்கு உணவுக்கும் இருக்குது. சில இது ஒன்றுக்கு பயன்படும், சவாரிக்கு மட்டும் பயன்படும். சில இது ரெண்டுக்கும் பயன்படும். எல்லாமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டது தான். நாம் தான் அந்த யானையை அறுத்து திங்கிறது இல்லை. யானை சவாரி மட்டும் கிடையாது, யானை ஒரு படைக்கு மட்டும் கிடையாது, பலத்தை தூக்கத்துக்கு மட்டும் கிடையாது, உணவுக்கும் அது பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம பழக்க வழக்கத்தில் இல்லை, தடை செய்யப்படாத உணவாக இருக்குது. 4 உணவை தவிர எதுவும் தடை கிடையாது, அதில் அது வராது. அந்த அடிப்படையில் பலவிதமான விலங்குகள் இருக்குது, அது எல்லாமே நமக்காகத்தான். அப்போது நமக்கு எதை நம்ம நோக்கினாலும் நமக்காகத்தான் படைக்கப்பட நல்லா சொல்கிறார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவைகள் படைக்கப்பட்டிருக்கோம்னா அப்போ நமக்கு எவ்வளவு அருளும் கிருபையும் செய்கிறான்னு யோசித்து பார்க்கணும். நம்ம எவ்வளவு அல்லாவை நினைவு கூறி நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். காண முடியாத ஒரு காற்று காண முடியாது, கரண்ட் காண முடியாது, நமக்காக படைக்கப்பட்ட ஒன்றா இருக்குது.
அதெல்லாம் இல்லை வாழ முடியுமா நம்மளுக்கு? கொஞ்சம் நேரம் ஒழுங்கான ஒரு காற்று அடிக்கிறதுனா நமக்கு ஒரே கசகசன்னு வருது, எரிச்சலாக இருக்குது. ஒரு கரண்ட்டு போனால் தாங்கிக்க முடியலை, வெளியே வரோம். சம்மராக இருந்தால் வெளியே நிற்க முடியல, உள்ளேயும் போக முடியல. அதான் வாழ முடியாது சாக முடியாதுன்னு சொல்ல தெரியுமா நரகத்தில்? அதுக்கு ஒப்பா சொல்ல முடியாது. அது மாதிரி உள்ளேயும் இருக்க முடியல, வெளியே இருக்க முடியல. அப்போ சாதாரணமான அந்த ஒரு காற்று கிடைக்கணும்னா நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறாரு எதுக்குன்னா உங்களுக்கு தாங்கிறார். அப்போ அவ்வளோ படைச்சு நமக்கு கொடுத்த ரட்சகருக்கு நாம் எப்படி அவரை வழிபடணும், எப்படி அவர் நினைவு கூறணும், எப்படி அவர் நன்றி செலுத்தணும், என்ன மாதிரி நம்ம அவருக்கு செஞ்சாலும் அது முழு நன்றி அடைஞ்சிருவோமான்னு அடைய முடியாது. நம்மளாம் இயன்ற அளவு செஞ்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் கட்டளையாக சொல்கிறார். அப்போ நமக்கு நினைவுபடுத்துகிறாரு, இங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்காக தான் அப்படிங்கிற. எதுவுமே நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. நாம் தான் பயன்படுத்துறது இல்லை. பல செடி கொடி இருக்குது, சில இது அப்படியே வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுது. ஆனால் ஏதோ ஒரு பயனுக்கு இருக்கும், மருத்துவ குணம் இருக்கும், நமக்கு தெரியாது, பயன்படுத்த மாட்டோம். நமக்கு தேவைப்படாது, பயன்படுத்த மாட்டோம். அது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஆக அல்லாஹ் பூமியின் மீது ஒவ்வொன்றையும், பூமியில் என்னென்ன இருக்குதோ அது பூராமே எல்லாமே சொன்ன எல்லாம் பூமியில் உள்ளது தான். ஒரு ஒளி வானத்தில் இருந்தாலும் சூரியன் அதனுடைய ஒளி பூமியில் தான் வந்து விழுது. பூமியில் உள்ள ஒவ்வொன்றும்ல அதுவும் அடங்கும். எவ்வளோ தொலைதூரத்தில் இருந்தாலும் அது அதில் அடங்கிடும். காற்று பூமியில் படுது, பூமியில் எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அது பூராவுமே உங்களுக்கு பணி செய்வதற்காக, நமக்கு காரியங்களை செய்ய, நமக்கு வேலை செய்ய, நம்ம வாழ்வதற்கு ஏற்ப அதெல்லாம் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறார். என்பதை நீங்கள் காணவில்லையாங்கிறார். காணவில்லையா நம்ம யோசிக்கணும். நம்ம காண்றோம், ஆனால் அதை வந்து நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். டெய்லி நம்ம காலைல எழுந்திக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வாரோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், ரொட்டீனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் காலைல எழுந்திரிச்ச உடனே அது ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி இருக்குது. அது நமக்கு காலங்களை சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. அது வெப்பம் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. வெயிலே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வாசம் மூடாக்காக இருக்குது, மழை இல்லைன்னா எல்லா பொருளுமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். வெயில் இருந்தால் தான் அந்த ஈரங்கள் காயும், ஸ்மெல் இருக்காது. ஈரமாக இருந்தால் ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும், மெத்தியாக இருக்கட்டும், வெறும் ஈரம் அதான் காய வைக்க வாய்ப்பு இல்லை. ஈரம் மீன்ஸு காற்றில் குளிர் இருக்குது, அந்த குளிர் அந்த பெட்டில் போய் சேருது. அந்த பெட்டில் சேர்ந்தால் ஃபங்கஸ் உண்டாகுது, கிருமிகள் ஏற்படுது. அதனால் நமக்கு என்ன நடக்குது? உடம்புக்கு ஊறல், சொரிச்சல், ஒழுங்கான தூக்கம் இல்லை ஏற்படும். அப்படி இதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த பெட்டை ஒரு தடவை கொண்டு போய் வெயிலில் கொண்டு போடுறோம். வெயிலில் போட்டோம்னா அந்த கிருமிகளை செத்துரும். தட்டிக்கிட்டு எடுத்து வந்தோம்னா திரும்ப அதோட ஊறல், சொரிச்சல் இருக்காது. வேறு வழி இல்லையா? ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அதை என்ன செய்யணுமா? வெயிலே இல்லை, ஒரு மாதம் இருக்குது, ஸ்மெல் இருக்குது, தொடர்ந்து இருட்டாக இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ வெயிலுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு அயன் பாக்ஸ்லேயே அதை நினைச்சிடறோம், சூடு ஏற்றி அந்த மெத்தையை தேய்க்கிறோம். அப்போ என்ன ஆகுது? கிருமிகள் அழியுது. அழியும் போது நமக்கு அந்த முதலாக இருந்த ஊரல், சொரிச்சல் மறுநாளைக்கு இருக்காது. இதெல்லாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? நமக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதிகாலை எழுந்திரிச்ச உடனே சராசரியாக அந்த ஒளி வருது, இரவு வருது, பகல் வருது, மாறி மாறி வருது. இதெல்லாம் எல்லாம் நமக்கு கொடுத்த அற்கொடையாக இருக்குது. ஒரு வசனம் நல்லா சொல்கிறாரு, இரவை கியாமத் வரை நாம் நிலைத்திருக்க செய்துவிட்டால் அப்படிங்கிறார். உங்களுக்கு ஒளியை தருபவர் யார்? சரியான கேள்வி. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. மாறி மாறி கரெக்டாக வருது, நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம அது வராமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள் அப்போ தான் தெரியும். ஒரு நாள் விடியவே இல்லை, இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சிரமம் தெரியுமா? அடுத்த வேலை நடக்காது. விடிஞ்சால் தான் வேலைக்கு போவோம். விடியவே இல்லை, இருட்டாகவே இருக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு. அப்போ எல்லாமே காரியம் கெட்டு போயிடும். அப்போ அவரை சீராக சமமாக கொண்டுட்டு போகிறாரு. அதை நமக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரல்ல. பூமியில் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார். அதை நம்ம உணரணும். நம்ம வந்து இப்போ புஷ்டியாக இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம், நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லைன்னா எல்லாம் தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம். தேவையான உணவு சாப்பிட்டாச்சு, தேவையான குடித்தாச்சு, ஸோ நம்ம தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நன்றி செலுத்தணும், அதை நினச்சி பார்க்கணும். நமக்காக படைக்கப்பட்டு நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அதை. ஆனால் நமக்கு பசியும் தாகம் இருந்துகிட்டு இருந்தால், ஒரு நடந்து போயிட்டுருக்கோம் பாலைவனத்தில், தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை, எவ்வளோ கஷ்டம். அப்படி எல்லாம் ஆக்கி வைக்கிறல்ல. அப்போ நமக்காக பல நமக்கு தந்திருக்கிறங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். சுவாசம் முதற்கொண்டு. ஒழுங்கான சுவாசம் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டமாயிடும். நிறைய பேருக்கு மூக்கு இருக்கும், சுவாசம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த என்னது மூக்கில் வைக்கிறாங்களே இன்வெர்ட்டரா, அது மாதிரி ஆக்சிஜன் சொல்லி இன்வென்டர் என்னமோ சொல்கிறாங்க. அதை கொண்டு வச்சு சுவாசம், அதுக்கு காசு, ஒரு நாள் முழுக்க இருந்து அதுக்கு சார்ஜ். இப்படி அந்த சுவாசம் நம்ம இலவசமாக அடைஞ்சிட்ருக்கோம். நம்ம அதில் கொடுத்துருக்குறாருல. நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காற்றாக இருக்குது, ஆக்சிஜனாக இருக்குது. அது நமக்கு கொடுத்துருக்குறாரு. நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இப்படி சாந்தமாக உட்கார்ந்துருக்கிறோம்னா நம்ம உடல் இப்போ அப்படி இருக்குது. இல்லை இப்படி இருக்க முடியாது. நமக்கு எங்கேயாவது ஒரு கட்டி இருக்குது, உட்கார முடியுமா? ஒழுங்காட்டு ஒரு நரம்பு இழுத்து இருக்குது, காலை மடக்கி உட்கார முடியுமா?
நினச்ச மாதிரிலாம் கையை திருக்கிறோம், நினச்ச மாதிரிலாம் கையை பொத்துறோம், நினச்ச மாதிரி கையை தூக்குறோம், காலை மடக்கிறோம். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்குது. எல்லாம் நல்லா வழங்கிய ஒன்றா இருக்குது, நமக்காக வழங்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நரம்பில் பிரச்சனைனா குறுக்கு எல்லாமே ஒன்று ஒன்று தான் நிற்கிது. 7 போன்ஸு, பாதத்துலேருந்து உச்சி வரைக்கும் நிறைய போன்ஸ் அடுக்கடுக்காக துண்டாக இருக்குது. எல்லாமே ஜாயிண்ட் மேலே தான். முட்டுக்கு மேலே தொடை எலும்பு இருக்குது, தொடை எலும்புக்கு மேலே குறுக்கு எலும்பு இருக்குது, குறுப்பு எலும்புக்கு மேலே தான் மொத்தம் முதுகு எலும்பு இருக்குது. அப்போ குறுக்கில் டிஸ்கில் ஒரு பிரச்சனைனா ஒழுங்காக திரு முடியல, ஒழுங்காக வளைய முடியல, ஒழுங்காக தூக்க முடியல, தூக்குனா வலிக்குது. அதெல்லாம் இல்லாமல் அல்ல ஆக்கி வச்சுருக்கிறார்ல. அப்போ பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நமக்காக அப்படிங்கிறத நம்ம உணரணும். உடம்புல இருந்து, உண்ணக்கூடிய உணவில் இருந்து, அனுபவிக்கக்கூடிய காற்றுல இருந்து, பார்க்கக்கூடிய வெளிச்சத்துலேருந்து. வெளிச்சம்லாம் கண்ணோடு பார்க்கவே முடியாது, இருள் சூழ்ந்திருந்தா யாரையும் ஒன்றும் அடையாளம் காண முடியாது. எவ்வளோ சமாளிப்பா கரண்ட் இல்லாமல்? ஒரு ரூமில் எவ்வளோ இருக்க முடியும்? பூட்டிப்பட்ட ரூமில் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையாகிடும். அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக படைச்சிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், எதையுமே நம்ம விடலை, எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த அனுபவித்ததுக்கு தகுந்த மாதிரி நாம் கடவுள் நன்றி செலுத்துகிறோமான்னா அது ரொம்ப சிறப்பமாக இருக்குது. அது வாழ்நாள் முழுக்க நம்மளை செலுத்தி கொண்டிருந்தால் கூட அல்லாஹ்வுடைய அற்கொடைகளுக்கு ஈடு ஆகாது. ஆனால் அவர் நமக்கு விட்டு விடுறாரு. உங்களுடைய பாவங்களை நான் விட்டுறேன் அப்படிங்கிறார், சின்ன சின்ன பாவங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிறார். ஆக அல்லாஹ் பூமியின் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார் என்பதை நீங்கள் காணவில்லையா? ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் யோசிக்கணும். அதை ஆமாம், நம்ம காண்கிறோம், நம்ம பார்க்குறோம், நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கிற ஒரு முடிவுக்கு வரத்துக்கு தான் அந்த வாசகத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. அடுத்து அவருடைய கட்டளைப்படி கப்பல்கள் பெருங்கடலில் ஓடுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கப்பல்கள் பெருங்கடலில் ஓடுகின்றன. எப்படி ஓடுது? அவருடைய கட்டளைப்படிங்கிறார். கப்பலுங்கிறது ரயிலை விட கனமானது. நம்ம நேரடியாக பார்க்குறோம், ரயிலை நம்மளால் தள்ள முடியாது. பல பேர் சேர்ந்தாலும் வீல் இருக்கிறதால ஓரளவுக்கு தள்ள முடியுது. ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து தள்ளுறான்னா ட்ராக்கை விட்டு அது கொஞ்சம் மூவ் ஆகும். எப்படி? அதுக்கு தகுந்த வீல் இருக்குது அங்கே சுற்றுறதுக்கு. இல்லைன்னா அதை செய்ய முடியுமா? அது வெறும் ட்ராக்கை தள்ள முடியுமான்னு தள்ளவே முடியாது. இதை விட கனமானது அந்த கப்பல். ஆனால் கனமான கப்பல் ஒன்று எப்படி ஒரு எளிமையான தண்ணியில் வந்து மிதக்குது? அல்லாமல் சிஸ்டம் வச்சுருக்கிறார். ஒரு ஆணி இரும்பு தானே, அது போட்டால் மிதக்குமா? தாழுமா? தாழ்ந்து போயிடுது. ஆணி சின்ன இரும்பு. ஆணி வேண்டாம், குண்டூசி வச்சுக்கிறோமே, இடையிலே ரொம்ப மெல்லிசானது. இந்த குண்டூசி போட்டால் கூட முடி மிதக்கும், முடிய மாதிரி இருக்கிற இரும்பு மிதக்காது. ரைட்டா? அப்போ அது தாழ்ந்து போயிடுதில்ல. அப்போ என்ன காரணம்? இரும்பு தாழத்தான் செய்யும், கனமே தாழத்தான் செய்யும். ஆனால் அந்த இரும்பை கொண்டு செஞ்ச கப்பல் தாழ மாட்டுக்கல. அப்போ ஒரு அறிவியல் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இதை எப்படி வடிவமைக்கணும், எவ்வளோ தண்ணி இருந்தால் அது தாங்கும், அந்த சிஸ்டம் படி தான் அது செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அறிவாக இருக்குது, அல்லாஹ் கொடுத்த கட்டளைப்படி தான் நிகழ்ந்துட்டுருக்குது. அவர் காற்றில் கொஞ்சம் ஏடகடமாக அங்கே செலுத்தினார்னா கப்பல் சாஞ்சிரும். காற்று சீராக இருக்கிற வரைக்கும் தான் கப்பல் ஒழுங்காக போகும். காற்றினுடைய வீச்சு சரியில்லைன்னா அவரே மலர்த்தி விட்டுருவார். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அங்கே மெயினே தவிர இவங்க சிஸ்டம்லாம் அப்புறம் தான். சிஸ்டம் இருக்குது, அது ரெகுலராக நீ போயிட்டு வரத்துக்கு. ரோடு இருக்கிற ரோடு சீராக இருந்தால் வண்டி போகும், கரண்ட் முறை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். பள்ளம் கிடந்தால் வண்டியை போகாது, நின்றும். ஒரு பெரும் பள்ளம் இருந்தால் ரோட்டுக்கு மத்தியில் போகாதில்ல. அப்போ ரோடுங்கிறது வந்து ஒரு சிஸ்டம். அது மாதிரி தண்ணியில் கப்பல் போகிறது சிஸ்டம், அவ்வளோதான். இது வந்து அது மூழ்காது, அதுவும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சீராக இருந்தால் போகும். ஆனால் அல்லாஹ் நாடினார்னா அவர் கட்டளைக்கு ஏற்ப இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதை பல நம்ம விஷயம் பார்க்குறோம். கப்பல்களில் புயல்லையும் சுழற்சியிலையும் அது முங்கி காணா போகிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவருடைய கட்டளைப்படிங்கிறார். கட்டளைப்படி தான் போயிட்டுருக்குது. உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய சிஸ்டத்துக்குலாம் ரெண்டாவது சிஸ்டம் அல்ல தான் வச்சுருக்கிறார். ஆனால் அவருடைய கட்டளை தான் முக்கியமாக இருக்குது. கட்டளைப்படி கப்பல்கள் பெருங்கடலில் ஓடுகின்றனங்கிறார். கடல் பெருங்கடலாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கண்ணு கட்டின தூரம் தண்ணி தான். அங்கே ஒரு பிரச்சனைனா கரைக்கெலாம் வர முடியாது. அங்கேயே இது ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. உங்களுக்காக நாம் எல்லாத்தையும் படைச்சிருக்கோன்னு சொல்லக்கூடிய ஒன்றில் அதை பிரதானமாக அல்லாஹ் கப்பலை சொல்கிறாரு. அந்த கப்பலில் வந்து டன் கணக்கில், அதாவது ஒரு லாரியில் போகும், ட்ரெய்லராக என்னது கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர் லாரியில் போகும். எங்கேருந்து வருது அதெல்லாம்? கப்பல் அந்த மாதிரி லட்சக்கணக்கான இது அடுக்கி கொண்டு வராங்க. இங்கே துறைமுகத்துலேயே பார்த்தா தெரியும். ஒன்று கிரைண்டில் தூக்கி லாரி தூக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவ் ஆகும். ஒரு ரோடு வேஸில் கொண்டு போகிறதுக்கு ஒன்று தான் போகும். அந்த இது இந்த ஒரு ட்ரெய்லரில் ஒரு கண்டெய்னர் தான் போகும். ஆனால் இந்த மாதிரி 100கணக்கான கண்டெய்னர் எதில் வருது? அந்த இரும்பு கப்பலில் இந்த வெயிட்டை வச்சியும் தாழாமல் வருதுன்னா அங்கே என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்கிறார். உங்கள் கட்டளைப்படி தான் அது பயணிக்குது
கட்டளைப்படி தான் அது ஓடுது அப்படிங்கிறத அப்போ நினச்சி பார்க்கணும் நம்ம அதை. நாம் அதில் ஒரு சின்ன ஒரு கப்பலில் உட்காந்தா ஒரு குருவி எறும்பு மாதிரி தான், நம்மளும் அதில் பாதுகாப்பாக வந்துகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம் ரைட்டா. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு இந்த அறிவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். நான் நினச்சி பாருங்க அப்படிங்கிறார். நம்ம நிறைய பொருள் வந்து வச்சுருக்கோம் வீட்டில், எல்லாம் இம்போர்ட் இறக்குமதி செய்யப்பட்டது பயன்படுத்துகிறோம். உணவு வந்து குடிக்கக்கூடிய ஜூஸ், ஒரு டேங்க் ஜூஸாக இருந்தால் கூட அது அப்படி தான் வந்து சேருது, கப்பலில் தான் வந்து சேருது. எங்கேயோ ஒரு நாளில் தயார் பண்ணக்கூடிய பொருள் இங்கே வந்து சேருது. அது பழங்களாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய ஜூஸாக இருக்கட்டும், அந்த லிக்விடாக இருக்கட்டும், நிறைய பொருள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கப்பல் மூலமாக வருது, கட்டளைப்படி தான் வந்து சேர்ந்துருக்குது. அதுபடி தான் அது அங்கே செலுத்தப்படுது, ஓடுது. அவருடைய கட்டளைப்படி கப்பல்கள் பெருங்கடலில் ஓடுகின்றன. அதன் மூலம் நாம் நிறைய லாபத்தை அடைகிறோம். நமக்காக படைக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அப்போ நாம் அதற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நினைவு கூறிக்கொள்ளணும். தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும், தனித்தவராகவும், இணைகள் அற்றவராகவும், ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. தொடர்ச்சியாக இந்த 22வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தில் மீண்டும் அல்லாஹ் சொல்கிறாரு, அவருடைய கட்டளைக்கு ஏற்ப தவிர விண்ணக பொருட்கள் பூமியின் மீது மோதி விடாதவாறு அவர் தடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். விண்ணக பொருட்கள்னு சொன்னால் நம்ம நிறைய பார்க்குறோம். பூமி ஒரு விண்ணக பொருள் தான், அதில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம. பூமி மட்டும்தான் மனிதர் வாழ்வதற்கு ஏற்ப எல்லாம் படைச்சிருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது, அங்கே போய் ஈர்ப்பு சக்தி இல்லாமல் மனிதன் அங்கே பார்க்குறோம். ஒரு நிலவோ ஒரு செவ்வாய் கிரகத்திலே போகிறான், அங்கே அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி தான் மிதக்கிறானே தவிர இயல்பானாலும் நடக்க முடியல அந்த இடத்துல. அது மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. இது மாதிரியான விண்ணக பொருட்களுங்கிறது ஏராளமான பொருள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மீன்களை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம். இருளில் இருந்து பார்த்தா தெரியும், நிறைய கொச்சன்னு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய எரிஞ்சு கீழே விடும். எரிஞ்சு அப்படியே வாழ்வார் சங்கின்னு போய்ட்டு கீழே விட ஒளியாக தெரியும். அப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் தான் லைட்டு ஆஃப் ஆகிடும், தெரியாது. அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா சாம்பலாக வந்து கீழே விழுது. அதே சமயத்தில் பூமிக்கு நெருக்கமாகவும் பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் அதெல்லாம் பூமியின் மீது படாதவாறு, மோதாதவாறு, இங்கே மனிதர்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காதவாறு நாம் தான் தடுத்து கொண்டிருக்கோம்னு சொல்கிறார். அல்லாஹ் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த விஷயம் செய்கிறதுக்கு? பூமியில் மனிதர்கள் வாழ்கிறாங்க, ஆனால் நிறைய அட்டகாசம் நடக்குது. கடவுளை கருத்தில் கொள்றதில்லை, நன்றி செலுத்துறதில்லை, அதை நினச்சி பார்க்குறதில்ல. சுதந்திரமாக நம்மளை எதுவுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நினைவுபடுத்துகிறாரல்ல, பூமியில் உள்ள வானத்தில் உள்ள விண்ணக பொருட்கள் அப்பப்போ எரிஞ்சு விழுது, கீழே விழுது, வீசப்படுது சொல்கிறான். அப்பப்போ அந்த என்னமோ ஒரு கிரகத்திலேருந்து கல் வருதுன்னு சொல்கிறான். இப்போ வந்து சேரும், அப்போ வந்து சேருங்கிறான். அது பூமியிலேருந்து தாக்காதவாறு நம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறான், அது தடுக்கிறோன்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நாட்டம் இருந்தால் அது விழுந்து தான் செய்யும், அது வேறு. ஆனால் இது இல்லாமல் இயல்பாக விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பூமியின் மீது படாதவாறு நாம் தடுத்து கொண்டிருக்கணும்னு நல்லா சொல்கிறார். ஏன்னா மனிதர்கள் மீது அவர் அல்லாஹ் அருளுடையவரா, கனி உடையவரா இருக்கிறாங்கிறது இந்த வசனத்தில் கடைசியில் சொல்கிறார். அதனால் வந்து நாம் வந்து எப்போவுமே நம்முடைய இயல்பு அப்படி தான். நாம் ஒரு பலமான ஒரு வீட்டில் இருந்தோம்னா நம்ம பாதுகாப்பு நினச்சிட்ருப்போம். எப்போவுமே ஆபத்து இருக்குது. நீ பூமிக்கு வெளியே போய் நின்னாலும் விண்ணக பொருள் வந்து தாக்க நினச்சா தாக்கிடும். எத்தனை இடியை பார்க்குறோம், எத்தனை மரங்கள் மீது விழுந்து ஒரு விவசாயிக்கு கொள்கிற சாவை பார்க்குறோம். சில மனிதர்கள் கரிஞ்சு போகிறத பார்க்குறோம். ஏன் அதை காட்டுறாரல்ல? இதெல்லாம் நமக்கு நடக்க சாத்தியம் இருக்குது, எதில் நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் யார் நாடுறாரோ அவரை பிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். விண்ணக பொருட்கள்லாம் உள்ள ஒன்று தான், அது மின்னணும். மழையை கொண்டு தாக்குறாரு. மழையில் வந்து மழை தண்ணியாக இல்லாமல் பனி கட்டிகளாக விழுது. கட்டிங்கிறது என்ன, கல் மாதிரி தானே வெயிட். அது நீங்கள் வெளியே ஃப்ரீயாக நடக்கும் பொழுது பனிக்கட்டிகள் தொடர்ந்து மேலே விழுந்தால் என்ன ஆகும்? நம்ம மண்டை டேமேஜ் ஆகிடும், உயிருக்கு ஆபத்து. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உள்ளே எடுத்து வீடியோ எடுத்து போடுறானுவோம். பெரிய பெரிய கல் விழுறத பார்க்குறோம். இந்த கல்லில் நடக்க முடியுமா? நம்ம கொடையை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சு விட்டுரும். எத்தனை 1 2 போகும். அதை தாண்டி தொடர்ச்சி பண்ணால் எப்படி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி? அந்த மாதிரி வலைதளங்களில் வீடியோக்கள் இருக்குது. கல் விழுற மாதிரியான, அந்த பனிக்கட்டி விழுற மாதிரியான வீடியோக்கள். பொடிசு இல்லை, நம்ம சின்னது கையில் பிடிக்கிற மாதிரிலாம் பார்த்துப்போங்க. பெரும் கற்கள்லாம் இருக்குது. அப்போ அது விண்ணக பொருளாக இருக்குது. அதெல்லாம் பூமியின் மீது படாதவாறு நல்லா சொல்கிறாருன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியன்னு இருக்கிறான். அதுக்கு எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி உனக்கு செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல.
அவனுக்கு என்ன நடந்துச்சோ அது மாதிரி இது ஒன்று கருக்குவதற்கோ மேலே விழுவதற்கோ ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்போ விண்ணக பொருட்களை அவர் இந்த பூமியின் மீது படாதவாறு, தாக்காதவாறு, மோதி விடாதவாறு அவர் தடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற நம்ம உணரணும். நிறைய நடக்குது. நாம் சப்மிஷன் சொல்கிறோம், சப்மிஷனில் எதிரிகளுடைய கரங்கள் உங்கள் மீது படாதவாறு அவர் பாதுகாக்கிறார். விண்ணக பொருளையே பூமியில் படாதவாறு பாதுகாக்கக்கூடியவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? அப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். ஆக அல்லாஹ் இதன் மீது மோதி விடாதவாறு அவர் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ என்னெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தா தெரியும். வலைதளத்தில் அன்றாடம் விழுந்துட்டு இருக்குது. நீ மொட்டை மாலில் போய்ட்டு ஒரு கரண்ட் போன சமயத்தில் இந்த சிட்டி இல்லாமல், நகரம் இல்லாமல், கிராமத்தில் ஒரு ஒளி படராத ஒரு பூமியில் இருந்து நீ பார்த்தோம்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் பார்க்க முடியும். நட்சத்திரங்கள் எரிஞ்சு எரிஞ்சு விடுறதையும் பார்க்க முடியும். அது பூமியின் மீது படாதவாறு அவர் தான் பாதுகாக்கின்றார். ஏன்னா மனிதர்கள் மீது அவர் கனிவுடையவராக இருக்கின்றார்கள் சொல்கிறார். ஏன்னா மனிதர்கள் மீது கடவுள் மிக்க கனிவுடையவராக இருக்கின்றார். ஏன்னா அவர் மிக்க கருணையாளர் அல்ல, பெரும் கருணையாளர். நம்மளை மாதிரி நாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் கோவப்படுறோம்ல. சின்ன விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயமே தான் கோவப்படுறோம். நம்ம சொன்னது செயலாம் கோவப்படுறோம். நம்ம நினச்ச மாதிரி நடக்கலன்னா கோவப்படுறோம். நான் சொன்னேன்னு செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அது என்ன நினச்சின்னு தெரியாது. நம்ம சொல்லி போயிருப்போம், கேஸ் இல்லை, வேறு சமையல் நடந்திருக்கும், சிம்பிளாக இருக்கும். நான் இதில் சொன்னேன், இதை வச்சுருக்கேன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு இது ரீசனே தெரியாது, நமக்கு கோவம் வரும். நம்ம அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு படைப்பாக மனிதனாக இருக்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் இந்த மாதிரி கவட்ட ஆரம்பித்தா நம்மளால் ஒன்றுமே தாங்க முடியாது. நம்ம கோவப்படுற மாதிரி, நம்ம கீழே வேலைக்கு உள்ளவன் ஒழுங்காக செய்யலாம் கோவப்படுற மாதிரி இந்த படைப்பு மேலே கடவுள் கோவப்பட்டால் என்ன ஆகும்? நசிங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அவர் கனிவுடையவராக இருக்கிறாங்கிறார். என்ன செஞ்சாலும் ஒரு அவகாசம் கொடுத்துருக்கிறார். நடக்கட்டும், போட்டோம், மறுபடியும் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா கருணையை அவர் தன் மீது கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறார். அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ கருணை இருக்கிறதுனால தான் நம்முடைய எல்லா அட்டகாசத்துக்கும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் பொறுத்திருக்கிறாரு, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம என்ன பெரிய நன்றி செஞ்சிட்டோம், என்ன பெரிய வழிபாடு செஞ்சிட்டோம்? ஒன்றுமே அதுக்கு ஈடாகாது. அவர் செஞ்ச அருளுக்கு எவ்வளோ நம்ம கரடு முறையான உணவுகளை சாப்பிட்றோம், அது ஜீரணமாக எப்படி நமக்கு பசுமாகி போகுது, எப்படி சக்தி கிடைக்குது? நமக்கு ஏதாவது தண்ணிக்கு தடை இருக்குதா? தண்ணி தொடர்ச்சியான தண்ணி தேவைப்படுது. ஒரு நாள் பல தடவை குடிக்கிறோம். எப்போ நம்ம அதுக்கு நினச்சி பார்க்குறோமா? அதை எந்த தடையுமே இல்லை, வழங்கிட்டு இருக்கிறது. அவர் படைத்த படைப்பு எல்லாமே நமக்காகத்தான். நாம் அனுபவிக்கும் போது அதை நம்ம ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்ம அதை பயன்படுத்தணும். அதை நினைவுகூறு முகமாக தான் இந்த வசனம் இருக்குது. பூமியின் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார் என்பதை நீங்கள் காணவில்லையா? அந்த கேள்வி நம்ம தொலைச்சிட்டே இருக்கணும். பார்க்கும்போது தான் அவர் பார்க்குறோம், பார்த்து ஜன்னல் தெரியுதுன்னா அந்த பார்வையை கொடுத்துருக்கிறாரு. அது அவருடைய அற்புடையாக இருக்குது. அந்த ஒளி படைக்கப்பட்டது உங்களுக்காகத்தான் சொல்கிறார். நம்ம என்ன அதெல்லாம் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும். கண்ணே இல்லாத வாழ்க்கையை பார்த்தா நமக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம். நம்ம சுதந்திரமாக ஓட முடியுமா? அவன் தட்டி தட்டி நடக்கிறாரு. முன்னாடி எதுவும் பொருள் கிடக்குதா, வண்டி இருக்குதா, கல் கிடக்கா, தட்டி தட்டி நடந்தால் அந்த பாதை க்ளீனாக இருக்குன்னு பார்த்து தான் நடக்கிறார். தட்டுப்பட்டால் உடனே ட்ராக்கு மாற்றிடுவார் அவர். இது மாதிரி சிரமம் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு. அப்படியே எல்லாம் ஆக்கில நம்மளை ஆக்கி வைக்கலையா? எவ்வளோ சிறப்பாக ஆக்கி வச்சுருக்கிறாரு. அப்போ நம்முடைய நன்றிகள் அதுக்கு சமமாக இருக்குதானே? ஒருபோதும் செய்ய முடியாது. குறைஞ்சபட்சமாக தான் நம்ம மூவ் பண்ணிட்டு போகணும். அதில் வண்டியில் உட்காந்தா ஒரு பிரார்த்தனை இருக்குது, செய்கிறோம், அதை வர எடுக்கிறோம், போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தால் லேசாக அப்படி சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டமான அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் நம்மளை அவருக்கு பெரும் நன்றி செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைக்கணும். அவருடைய அற்கொடைகளை நம்ம உணர வைக்கணும்னு சொல்லி இந்த ஜும்மாவுடைய உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புலனித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.